எனக்கும் உங்களுக்கும் படிப்பினையாக சொல்றாங்க. ஆறாவது விஷயம் என்ன தெரியுமா? முஹையீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா ஒன்னு சொல்றாங்க, பணிவு தன்மை உங்களுக்குள்ள எடுத்துக்கோங்க வாப்பா, பணிவாக இருங்க. அல்லாஹ் சொல்லும் போது என்ன சொல்றான் தெரியுமா? வலா தம்ஷி ஃபில் அர்லி மரஹா, பெருமை பிடிச்சவன் இப்படிப்பட்டவனாக நீ ரோட்ல நடக்காதேண்டா. இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. அல்லாஹ் சொல்றது என்ன தெரியுமா? பெருமை பிடிச்சவனா ரோட்ல போயிராங்கோன்றான். பெருமை அடிச்சவன் கடைசி நிலைமை அவனுக்கு என்ன? கடைசி நிலைமை நரகம்தான். அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாயிலாக எங்களுக்கு சில விஷயங்களை சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, தவாலு, நீங்க எல்லாரும் பணிவாக நடந்துக்கோங்க. ஏன் தெரியுமா? ஃபைன்னி சமிஅது ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், பெருமானார் சொல்றத நான் என்ன காதால கேட்டிருக்கிறேன், மன் தவாலா லில்லாஹ் ரஃபஅஹுல்லாஹ், யாரு அல்லாஹ்வுக்காக வேண்டி பணிவாக நடக்கிறாங்களோ அவங்கள அல்லாஹு தஆலா உயர்த்துவார். இன்னைக்கு நாங்க பாக்குறோம், நாங்க 10,000 பேருக்கு வேலை கொடுக்கிறதாக இருந்தாலும் எங்கட உள்ளத்துல அவனும் ஒரு மனுஷன் என்ற அந்தஸ்துல வரணும். மனுஷனை முதலாவது மனுஷனாக மதிக்க பழகணும். அவன் முஸ்லிமா அல்லது மாற்று மத சகோதரனாங்கிறது இரண்டாவது. தவாலோ, பணிவு உள்ளத்துல வர வேண்டியதாக இருக்குது. கண்ணியமானவர்களே, இன்னைக்கு நாங்க பார்த்தோம்னு சொன்னா இந்த ஸ்கூல்கள்ல, அதே போல மதரசாக்கள்ல, அதே போல இந்த வயசாளிகள் வர்ற நேரத்துல நாங்க உட்கார்ந்திருக்கிறோம், எலும்ப கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்தாங்க, எலும்ப கூடாதுன்னு தான் சொல்றாங்க. ஹதீஸ் எலும்ப கூடாதுன்றதல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க நான் வரும்போது எலும்பவானா. ஏன், என்ன காரணம் தெரியுமா? உள்ளத்துல நான் வரும்போது யாரு சரி எலும்போனும் என்ற எண்ணம் வந்தா ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார், அவர் நரகத்துல ஒரு இடத்தை ஒதுக்கி கொள்ளட்டும் என்று சொன்னாங்க. இந்த நேரத்துல ஹஸ்ஸான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு கவிதை வரிய படிக்கிறாங்க. கியாமிலில் அஸீஸி அலைய ஃபர்துன், கண்ணியமான மனிதருக்காக நான் எழும்புறது வாஜிப். கண்ணியமான மனிதர் யாரு? ஹபீபுனா முஹம்மது ரசூலுல்லாஹ். உசுர விட நேசித்தாங்க, எழும்புனாங்க. அவங்கள தன்னால எழுப்பாட்ட வச்சுது. அதுக்கு அடுத்ததாக சொல்றாங்க, வதர்குல் ஃபர்தி மா ஹுவ முஸ்தகீம், இந்த ஃபர்ல விடுறானே இவனுக்கு மூளை இருக்குதா, புத்தி இருக்குதான்னு கேக்குறாங்க. கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எலும்பு வானான்னு சொன்னாலும் அவங்க எழுந்திருச்சாங்க. காரணம் என்ன? கண்ணியம் மரியாதைண்டா எலும்பித்தான் செலுத்தணும். இப்ப நாங்க பார்த்தோம்டா, தாய் தந்தையர்களுக்காக வேண்டியோ அல்லது என்ன மூத்த மனுஷருக்காக வேண்டியோ நாங்க எழுப்ப கூடாது. என்ன செய்யணும் தெரியுமா? என்ன சொல்ல வர்றாங்க தெரியுமா? அவங்க வந்தாலும் காலை நீட்டி போட்டு உட்காருன்னு சொல்ல வர்றாங்க. அது பெருமை. தவாலுன்றது என்ன? அவங்களுக்காக எழுந்து நிற்கிறது. காரணம் என்ன? இன்னமின் இஜ்லாலில்லா இக்ராமுல் முஸ்லிமீன், அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துற செயல்ல ஒன்றுதான் முஸ்லிம்களுக்கு மரியாதை செய்யறது. அதே போல வயசாளிகளுக்கு மரியாதை செய்யறது. மரியாதை செய்யறதுன்னா எப்படி? அவங்களுக்காக எழும்பி நிற்கிறது. அதுக்கு அடுத்ததாக அஸமி இமாம தொட்டு ஒரு செய்தி பதிவு செய்யப்படுது. கான அபூபக்கர் இலா முதிஹா, அப்ப கடைசியா அபூபக்கர் என்று சொல்லக்கூடியவங்க, இந்த அறிஞர் அவங்கள புகழப்பட்ட ஒரு விஷயம் சொல்லுவாங்களாம். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அல்லாஹும்ம அன்த அஅலமு மின்னி பினஃப்ஸி, யா அல்லாஹ், ஏண்ட உள்ளத்தை பத்தி, என்ன பத்தி என்னை விட நீ அறிஞ்சவன் யா அல்லாஹ். இவன் என்ன புகழ்றான், உனக்கு தெரியும் நான் யாருன்னு. அதுக்கு அடுத்ததாக சொல்றாங்க, வஅன அஅலமு பினஃப்ஸி மின்ஹும், என்ன யாரு புகழ்றாங்களோ அவங்கள விடவும் நான் யாருன்னு எனக்கு தானே தெரியும். நான் யாருங்கிறது எனக்கு தானே தெரியும், அவனுக்கு தெரியுமா? ஆனா ஒரு விஷயத்தை வச்சு என்ன புகழ்ந்துட்டு போறான். அதுக்கு அடுத்ததாக சொல்றாங்க, அல்லாஹும்ம ஜஅல்னி கைரம் மிம்மா யதுன்னூன், அவங்க ஒரு விஷயத்தை என் மீது வச்சு இவர் இப்படி தான் என்று நினைக்கிறாங்களே, அந்த விஷயத்தை ஹைராக நீ ஆக்கு, எனக்கு நான் நல்லவன் என்று அவங்க நினைக்கிறாங்க, அந்த நினைப்ப நல்லதாக நீ ஆக்கு யா அல்லாஹ்னு துஆ செய்றாங்க. அதுக்கு அடுத்ததாக வக்ஃபிர்லி மா லா யஅலமூன், என்னிடத்துல பல தேவையில்லாத விஷயங்கள் இருக்கும், பாவங்கள் இருக்கும், இந்த பாவங்கள் அவங்க அறிய மாட்டாங்க யா அல்லாஹ், அதை நீ மன்னிச்சிரு. வலா துஆஹித்னி பிமா யகூலூன், கடைசியாக சொல்றாங்க, அவங்க சொல்றதை வச்சு நீ என்ன குற்றம் பிடிச்சிராத ரப்பே அப்படின்னு சொல்றாங்க. கண்ணியமான சீரதிகளே, எங்களை யாராச்சும் ஒருத்தங்க புகழ்றாங்கன்னு சொல்லியிருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டாகட்டும்.
அல்லாஹு தாலா தந்த நியமத்தை இன்னும் அதிகரிப்பான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வும் அதைத்தான் சொல்றான். ஆக